Repentant Christian YouTube channel. Praise the Lord. இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், மனம் திருந்தாத சிம்சோனும் மனம் திருந்திய இளைய மைந்தனும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும், குறிப்பாக ரிப்பெண்டன்ட் கிறிஸ்டியன் யூடியூப் சேனல் வாயிலாக இணைந்திருக்கும், லைவ்ல இணைந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் உங்களோடு கலந்துரையாடும்படியாக கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஒரு இன்றைய காலகட்டங்களில் நாம் சந்திக்கிற காரியங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பேப்பர்லாம் எடுத்தால் ஒரு காலத்தில் கொலை என்று இருக்கும். ஆனால் இப்பொழுது நம் பேப்பரை, டெய்லி பேப்பரை, நியூஸ் பேப்பர் எடுத்து பார்ப்போமானால், அல்லது ஆன்லைன்லேயோ டிவிலேயோ பேப்பரை பார்ப்போமானால், தாறுமாறான உறவுகள், தவறான உறவுகள், குடும்ப சீரழிவுகள், பள்ளிகள் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுடைய தவறான உறவு முறைகள், ட்ரக்ஸ், போதை வஸ்துக்கள், இப்படி அடுக்கிக்கொண்டே போகலாம். இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதெல்லாம் முன்னாடிலாம் இல்லையா அப்படின்னு சொன்னால் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. முன்னாடியும் இருக்கிறது, இப்பொழுது இருக்கிறது. இப்பொழுது எக்ஸ்போசர் அதிகமாக இருக்கிறபடினால அதில் அநேகர் ஈடுபடுறாங்க. அப்போ இதில் இப்பொழுது என்ன, இந்த சேனல் வழியாக உங்களிடத்தில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், வேதத்தில் ஒரு அருமையான காரியங்கள் உண்டு. 2 வசனங்களை சொல்லி உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். முதலாவது, பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படியாய் ஒரு வசனம் போடப்பட்டிருக்கிறது. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை கெட்டு போக பண்ணும். அதாவது டெட் பிளேஸ், செத்த ஈக்கள், தைலக்காரன் உருவாக்கிய, கஷ்டப்பட்டு உண்டாக்கி உருவாக்கி பணம் செலவழித்து உருவாக்கிய அந்த பரிமள தைலத்தை, மணக்க வேண்டிய தைலத்தை நார பண்ணிவிடும். காரணம் என்ன? அந்த செத்த ஈ. அந்த செத்தையினுடைய என்ன குணம் அப்படின்றா, ஈக்களிலே அநேக நோய் பரப்பக்கூடிய கிருமிகள் உண்டு. கால்களிலே கிட்டத்தட்ட அறிவியலர்கள் சொல்கிறார்கள் 3000க்கு மேலான பாக்டீரியாக்கள் உருவாக்கக்கூடிய, நோய்களை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டதாம். எனவே அது உட்கார்ந்த உடனே சாப்பாடாக இருக்கட்டும், தைலமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாரி போய்விடும். அதே போல இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில நாம் சில காரியங்களை அனுமதிப்பதனால் நம்முடைய வாழ்க்கையும் நாரி போகிறது. அநேகர் பார்க்கும் பொழுது நல்லா இருந்த குடும்பம், நல்லா இருந்த தம்பி, நல்லா இருந்த தங்கை, நல்ல ஆலயத்துக்கு போய்கிட்டு இருந்த மகன், நல்ல ஆலயத்துக்கு போய்கிட்டு இருந்த மகள், நல்ல கல்லூரியில படித்து கொண்டிருந்த மகள், அருமையா டாப்பரா இருக்க வேண்டிய பிள்ளைகள், சில வேளைகளில இப்படி செத்த ஈக்களை தங்கள் வாழ்க்கையில அனுமதிப்பதனாலே அவருடைய வாழ்க்கை நாரி போக பண்ணுகிறது. இது கடவுளுக்கு மிகவும் விசனமாய் காணப்படுகிறது. தைலக்காரன் உருவாக்கிய தைலம் கெட்டு போகிறது. ஆண்டவர் அவருடைய சாயலாய் நம்மை படைத்தார். அவருடைய சுவாசத்தை நமக்கு கொடுத்தார். நாம் நறுமணம் வீசுவோம் என்று சொல்லித்தான் அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். ஆனால் நாம் இந்த வாழ்க்கையில அநேக செத்த ஈக்களை உள்ளே அனுமதித்து விடுகிறோம். ஒரு தகப்பனாருக்கு 2 ஆண் பிள்ளைகள் உண்டு. அந்த பிள்ளைகளுடைய தாய் இல்லை. அந்த தகப்பனார் 2 பிள்ளைகளை நன்றாய் வளர்த்தார், செல்லமாய் வளர்த்தார், அன்பாய் வளர்த்தார். எல்லா காரியத்திலும் அவர்களுக்கு உரிமையும் கொடுத்து வளர்த்தார். கடவுளுக்கு பயந்த ஒரு நல்ல குடும்பம், நன்றாய் வாழ்க்கை போய்கொண்டது. அந்த 2 மகன்களில இளையவன் என்ன செய்தான் என்றால், அவனுக்கு ஒரு நட்பு வட்டம் உண்டாயிற்று. அந்த நட்பு வட்டம் என்ன உண்டாக்கினது என்றால், அவன் தன்னுடைய தகப்பனிடத்துல வந்து, எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து, எனக்கு கிடைக்க வேண்டிய ஆஸ்திகளை எனக்கு கொடுங்கள் என்று அப்பாவிடத்துல கேட்டான். நன்றாய் போய்கொண்டிருந்த குடும்பம், அவனுடைய வாழ்க்கையில திடீரென்று ஏற்பட்ட ஒரு மாற்றம் அவனுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டது. அப்பா விசனப்பட்டார். தம்பி, நல்லா தானே இருக்க, ஏன் இப்படி கேட்கிறாய்? எனக்குள்ளதெல்லாம் உனக்குத்தானே, ஏன் இப்படி கேட்கிறாய்? ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னார். ஆனால் இளைய மகன் ஒத்த காலில் நின்று தன்னுடைய சொத்தை வேண்டும் என்று கேட்டபடினால அப்பா ஒரு வழியின்றி சொத்தை கொடுத்து விட்டார். இந்த இளைய மகன் சொத்தை வாங்கி கொண்டு ரொம்ப தூரம் போய்விட்டான். ரொம்ப தூரம் போய் சந்தோஷமா இருந்தான். அவன் இடத்துல கையில பணம் இருந்தபடினால அநேக கொண்டாட்டங்களோடு அவனுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது. பணம் போன வாழ்க்கை இருந்தது, நட்பு வட்டங்கள் உண்டாயிடுச்சு, சந்தோஷமா இருந்தது. பணம் குறைய 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 அவனோடு ஒட்டி கொண்டிருந்த நட்பு வட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பித்தது. திடீரென்று அவன் போயிருந்த தேசம், அவன் போயிருந்த இடத்துல பஞ்சம் உண்டாயிற்று. அவன் கையில் இருந்த பாக்கெட்டும் எம்டி ஆயிடுச்சு.
இப்பொழுது அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. திடீரென்று என்ன செய்யற, வேலை தேடி பார்க்கிறான், வேலை கிடைக்கவில்லை. அங்க இருக்கிற ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேருகிறான். அவனும் பன்றி வைத்து ஒட்டி கொண்டிருந்த ஒரு பணக்காரன். அவனிடத்துல ஒட்டினபடினால் அவன் பன்றி மேய்க்க அனுப்பி விடுகிறான். ஒரு காலகட்டத்துல சாப்பாடுக்கு ஒன்றுமே வழி இல்லை அப்படினால் பன்றி தின்கிற தவிடை தின்பதற்கு எத்தனைத்தான், அதை கொடுப்பதற்கும் அங்கு இல்லை. அப்பொழுதுதான் அவன் மனதிலே தன்னுடைய தகப்பன் வீட்டை நினைத்தான். என் வாழ்க்கையிலே என்ன காரணம், ஏன் இப்படி நடந்தது என்று மனம் திருந்த ஆரம்பித்தான். உட்கார்ந்து யோசித்தான். என் அப்பாவிடத்துல போறேன், பிள்ளை என்று சொல்லாம கூட பரவாயில்ல, அவரிடத்துல வேலை செய்ற ஒரு கூலிக்காரன் என்று சொல்லி ஒட்டிக்கொள்வேன் என்று சொல்லி இருக்கிற இடத்தை விட்டு எழுந்தான். அவன் வாழ்க்கையில செத்த ஈயை கண்டுபிடித்து விட்டான். எனவே திரும்ப வந்தான். தகப்பனார் அன்போடு பாசத்தோடு தூரத்தில் வரும்பொழுதே எழுந்து ஓடி கட்டி அணைத்து கொண்டார். அதுதான் தகப்பன். அந்த தகப்பனிடத்துல இவன் ஓடி வந்தபடினால நன்றாய் வாழ ஆரம்பித்தான். அவனிடத்துல காணப்பட்ட ஒரே ஒரு குணநலன், அவன் வாழ்க்கையில செத்த ஈ வந்தது, ஆனால் கண்டுபிடித்து விட்டான். இன்று அநேகர் தங்கள் வாழ்க்கையில செத்த ஈ எது என்று கண்டுபிடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கும் அறியாமலே அந்த ஈ ஒட்டி கொண்டிருப்பதை தெரியாதபடினால தங்கள் உடலை பாழாக்கி நறுமணமாய் வீச வேண்டிய நம்முடைய ஜீவிதம் இன்று நாரி கெட்டு போக பண்ணுகிறது. எனவே பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற செத்த ஈக்களை அகற்றுங்கள். எது செத்த ஈ என்று உங்களுக்கு தெரியும். சிலருக்கு தீய நட்பு, சிலருக்கு தீய பழக்க வழக்கங்கள், சிலருக்கு குடி, சிலருக்கு புகை பழக்கம், சிலருக்கு ஆண் நண்பர்கள், சிலருக்கு பெண் நண்பர்கள், இப்படிப்பட்ட ஈக்களை அடிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட செத்த ஈக்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அடையாளம் கொண்டு அந்த ஈக்களை விரட்டினால் உங்களை உருவாக்கிய தைலக்காரர் உண்மையாகவே நீங்கள் நறுமணமாய் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்களிடத்துல அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடத்திலே ஒட்டி இருக்கிற செத்த ஈக்களை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும், நீங்கள் தான் அகற்ற வேண்டும். அதற்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னும் ஒன்று சொல்லுகிறேன். வேதத்திலே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது, ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும், தீய நட்புகள் நம்முடைய பழக்க வழக்கங்களை ஒழுக்கத்தை கெடுத்துவிடும். இந்த பள்ளி கல்லூரியில படிக்கிற மாணவர்கள் மாணவிகளாகட்டும், தேவையில்லாத பேச்சுக்கள், செத்த ஈக்கள் இன்று எப்படியாய் நுழைந்து விட்டது. நம்முடைய பாக்கெட்ல கையில எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுல என்ன பேசுகிறோம், இதை யாரை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், எவ்வளவோ காரியங்களை பார்க்கிறோம். இதெல்லாம் என்னது? ஆகாத சம்பாஷணைகள், செத்த ஈக்கள். இதுல நல்லது இருக்குது, இதுல நல்ல காரியங்களும் உண்டு. இந்த நல்ல காரியங்களை நாம் கண்டுகொள்வதே கிடையாது. கொஞ்சம் மாவு தான், புளித்த மாவு, எல்லா மாவையும் கெட்டுப்போக பண்ணிவிடும், புளித்து போக பண்ணிவிடும். ஒரு பெரிய பால் சட்டியில பால் எவ்வளவு நல்ல பால் இருந்தாலும் ஒரு துளி விஷம் எல்லா பாலையும் கெடுத்து போகப்படும். அவை நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது? ஆகாத சம்பாஷணைகள், எதிர்ப்பாளரோடு நாம் பேசுகிற பேச்சுக்கள், இதெல்லாம் பாருங்கள் நல்ல குடும்பங்களை இன்று பாழாக்கி விடுகிறது. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது, நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது, நம்முடைய நட்பு வட்டங்கள் எப்படி இருக்கிறது? ஒரு புகழ்பெற்ற ஒரு தேவ மனுஷன், அவருடைய பெயர் பில்லி கிரஹாம். நான் சமீபத்தில் இந்த சாட்சியை கேட்டேன், ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த பில்லி கிரஹாம் ஒரு சமயம் கார்ல வேகமாய் ஓடிக்கொண்டது அப்படின்னால போலீஸ்காரங்கள் அவர்களை பிடித்து ஃபைன் போட்டு விட்டார்கள். அப்பொழுது அவரை கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டும் பொழுது ஜட்ஜு அவரிடத்துல நீங்கள் காரை வேகமா ஓட்டினீர்களா என்று கேட்டார். அப்பொழுது ஆமா ஓட்டினேன் என்று சொன்னார். அப்ப நீங்க ஃபைன் கட்ட வேண்டும் என்று சொன்னார் ஜட்ஜ். உடனே இந்த ஊழியக்காரர், புகழ்பெற்ற ஊழியக்காரர், நான் கட்டி விடுகிறேன் என்று சொல்லிவிட்டார். சரி என்று அவருடைய ஃபைனை கட்டுவதற்கு ஆபீஸ் போகும்பொழுது அந்த ஆபீஸ்ல அங்க இருந்த லேடி சொன்னாங்க, உங்க பேர் என்னென்று கேட்டார்கள். இவர்களுடைய பேர் பில்லி கிரஹாம். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, இப்படி நான் காரை ஸ்பீடாக ஓட்டி விட்டேன், ஜட்ஜ் ஃபைன் கட்ட வேண்டும் என்று சொன்னார், எனவே எவ்வளவு என்று சொல்லுங்கள், கட்ட வந்திருக்கிறேன் என்று சொல்லி பணத்தை எடுத்தார். அப்பொழுது அந்த ஆபீஸ்ல இருந்த அந்த லேடி சொன்னாங்க, உங்களுக்கு ஏற்கனவே பணம் கட்டியாகி விட்டது அப்படின்னா. ஏற்கனவே கட்டியாயிட்டா? யார் கட்டினா என்று சொல்லும் பொழுது, ஜட்ஜு கட்டி விட்டார் ஏற்கனவே. அவர் தானே இப்பொழுது திருப்பி சொன்னார், ஏன் அவர் எனக்காக கட்ட வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் ஜட்ஜில போய் சொன்னார். ஜட்ஜ் இடத்துல போய் கேட்டார். என்ன கேட்டார் என்றால், எனக்காக நீங்கள் ஏன் பணத்தை கட்டினீர்கள் என்று சொன்ன பொழுது, பில்லி கிரஹாம், என்னுடைய மகன் மிகவும் மோசமாய் காணப்பட்டான், யார் சொல்வதையும் கேட்க மாட்டான், குடித்து வெறித்து அசிங்கம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு காலகட்டத்துல இந்த ஜட்ஜு பதவியை விட்டு போய்விடலாம், இந்த பதவிக்கு இழுக்காய் இருக்கிறது என்னுடைய மகனுடைய நடவடிக்கைகள் என்று சொல்லி நான் வெறுத்து போயிருந்த சூழ்நிலையில
உங்களுடைய கூட்டத்திற்கு என் மகன் போயிருந்திருக்கான். அப்படி போகும் பொழுது, நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உங்க கூட்டத்தை சந்தித்திருக்கிறான். அந்த கூட்டத்துல போய் நின்ற பொழுது நீங்கள் பேசுவதை கேட்டு அவன் திடீரென்று தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை இம்மிடியட்டா தலைகளாய் மாறிவிட்டது. எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், எப்படி இப்படி ஒரு மாற்றம் என்று சொன்ன பொழுது, உன்னுடைய இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன என்று கேட்ட பொழுது, நான் ஒரு கூட்டத்தில போய் சந்தித்த பொழுது அவள் சொன்ன காரியங்கள் எனக்கு மிக அருமையா இருந்தது. என்னுடைய வாழ்க்கையை அப்படியே புட்டு புட்டு வைத்தார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுதுதான் நான் என்னை அவருக்கு ஒப்பு கொடுத்தேன். வானத்தையுமே உண்டாக்கி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். என்னுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள், தீய நட்பு காரியங்கள், என்னுடைய குடிவெறி எல்லாவற்றையும் அன்றோடு விட்டு விட்டேன். அவருடைய பெயர் பில்லி கிரஹாம். அவர்தான் இந்த இயேசுவை பற்றி சொன்னார். நமக்காக சிலுவையிலே மரித்து, நமக்காக ரத்தம் சிந்தி, நமக்காக உயிர் தெழுந்த ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார் என்று சொன்ன பொழுது என்னை நான் அர்ப்பணித்தேன். எனவே பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணியுங்கள். இதை கொஞ்சம் அலசி பார்ப்போம். ஒரு நிமிடம் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்துல கொஞ்சம் நின்று நிதானித்து பாருங்கள். நான் என்னுடைய வாழ்க்கையில எது செத்தையி, நான் எப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில நல்லா ஓடிக்கொண்டிருக்கிறதா இல்லது வேறு விதமாய் ஓடிக்கொண்டிருக்கிறேனா, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா நான் வாழ்கிறேனா, இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி நடிக்கிறேனா? செத்த ஈக்கள் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையை நாரி போக பண்ணும். ஆகாத சம்பாஷணைகள், தேவையில்லாத பேச்சுகள், பழக்க வழக்கங்கள் நம்முடைய காரியங்களை கெடுத்து போக பண்ணிவிடும். சிம்சோன் என்ற ஒரு வாலிபன் இருந்தான். அந்த வாலிபன் தகப்பனாரும் தாயாரும் குழந்தைகள் இல்லாத பொழுது அவர்களுக்கு தேவன் கொஞ்ச நாள் கழித்து குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தை நன்றாய் வளர்ந்து அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார்கள். அந்த சிம்சோன் வாலிய வயதான பொழுது பெற்றோர்களின் சொல்லை கேளாமல் அவன் இஷ்டப்படி தன் கண்ட காட்சியில நடந்தான். காரணம், முடிவு அவனுக்கு ரொம்ப துக்ககரமாய் போய்விட்டது. காரணம் என்ன? பெற்றோர்களின் பேச்சை கேட்காத சிம்சோன். அவன் நல்ல பெற்றோர்கள், ஆனால் சொன்ன காரியத்தை இன்றும் அநேக பிள்ளைகள் பெற்றோரின் பேச்சை கேட்பது கிடையாது. உங்களிடத்துல உண்மையிலேயே அக்கறை கொள்வதில் ஆண்டவருக்கு அடுத்து உங்கள் பெற்றோர்கள். எனவே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆகாத சம்பாஷணை விட்டு ஒழியுங்கள். செத்தீக்கள் இதென்று கண்டுபிடித்து ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அகற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். நீங்கள் உண்மையிலே இருக்கிற இடத்துல வெளிச்சமாய், உப்பாய், நறுமணமாய் இருப்பீர்கள். இந்த சேனல் வழியாக உங்களோடு பேச முடியாத வாய்ப்பு கொடுத்த என் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, இந்த அருமையான வேலையில கூட உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சகோதரர்கள், சகோதரிகள், வாலிபர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற இருதயத்துல நீங்க பேச முடியாது செபிக்கிறோம். இளைய மைந்தன் மனம் திரும்பி விட்டான். மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்த சிம்சோன் மனம் திருந்தாமலே போய்விட்டான். இப்பொழுது கேட்ட அந்த பில்லி கிரஹாமோட அந்த சாட்சியை பார்ப்பீர்களானால் மிகவும் அருமையா இருந்தது அல்லவா? எனவே நாமும் கூட இதில் ஏதோ ஒரு பாட்டுல நாமும் இருந்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.